பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் கடந்த சில பதிவுகளாகவே பரலோகத்தின் திட்டம் குறித்த காரியங்களை தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற வேத பகுதியானது பரலோகத்தின் திட்டத்தை குறித்துதான். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இப்படியாக பார்க்கிறோம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானா? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியவரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்று இயேசுவானவர் இப்படியாக சொல்லுகிறார். மனுஷகுமாரன் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். எது கெட்டு போனது என்றால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் வெளிச்சத்தையும் பகலையும் இரவையும் மரங்களையும் செடி கொடிகளையும் மிருக ஜீவன்களையும் நிலத்தில் வாழ்வன நீரில் வாழ்வன என்கிற பலவிதமான ஜந்துக்களையும் பறவைகளையும் படைத்த பிறகு தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு தம்முடைய நாசியிலிருந்து ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் ஜீவாத்மாவாக மாறுகிறான். அவன் தனியாய் இருப்பது நல்லதல்ல என்று அறிந்த தேவன் அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துகிறார். அவனுக்கு ஆழ்ந்த நித்திரை வர வைத்து அவனுடைய விழாவிலிருந்து ஒரு துணையை அவனுக்கு தருகிறார். இப்படியாக இருவரும் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கிற பொழுது அவர்களுக்குள்ளே பாவம் இல்லை. அவர்கள் தேவனோடு உலாவுகிறார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் அவர்களோடு உலாவினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி இருந்து வாழ்ந்து வந்த அந்த மனிதன் தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்தை அவன் மீறுகிறான். அப்படி அவன் மீறுகிற பொழுது அந்த மீறுதலின் விளைவாக பாவம் வருகிறது. அவன் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியிலே விரட்டப்படுகிறான். இப்படி நலமாயிருந்த மனுஷன் கெட்டு போனவனாக பாவம் உள்ளே புகுந்தவனாக காணப்படுகிறான். இதைத்தான் இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால், அதாவது ஒன்று கெட்டு போனால், அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டுவிட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அப்படி கெட்டுப்போனதை அவன் பராமரிக்காமல் இருப்பானோ? அப்படி கெட்டுப்போனதை அவன் சரிப்படுத்த முயற்சிக்காமல் இருப்பானோ? இப்படியாக இந்த சிறியவர்களில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. அப்படி என்றால் அனைவரும் தம்மால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் அனைவருமே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். ஒருவனும் கெட்டுப்போக வேண்டும், இவனை நான் இதற்காகத்தான் படைத்தேன் என்பது பரலோகத்தின் திட்டமல்ல. பரலோகம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்து தான் இந்த உலகத்திற்குள்ளே அனுப்புகிறது. அப்படி வருகின்ற ஒவ்வொரு ஆத்துமாவும் கெட்டுப்போய் இது நரகத்திற்கு போக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பிதாவால் அனுப்பப்படுவதல்ல. அந்த நோக்கம் இந்த உலகத்தின் அதிபதியால் திசை திருப்பப்படுகிற பொழுது அந்த காரியம் தடைபடுகிறது, கெட்டுப்போகிறது. அப்படி கெட்டுப்போகிற பொழுது மனிதன் ஏற்கனவே பாவத்தின் காரணமாக அவன் ரட்சிப்பை இழந்து போயிருக்கிறான். இன்னும் அதிகமாக பரலோகத்திற்கு உரிய காரியத்தை அவன் செய்யாமல் வாழுகிற பொழுது இன்னும் பாவத்தின் மேல் பாவத்தை அவன் சேர்த்து கொள்ளுகிறான். அவன் கெட்டு போனவனாக காணப்படுகிறான். இவனால் இனி பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை அறிந்த பரலோகம்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். யோவான் சுவிசேஷம் 3:17 படி, தேவன் உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்படி என்றால் இயேசு எதற்காக வந்தார் என்றால் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்கு அல்ல.
அப்படி என்றால் அவர் நியாயம் தீர்க்கிறவராக ஒரு வேளையிலே வரப்போகிறார். ஆனால் அது உலக முடிவு பரியந்தத்திலே. ஆனால் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தது அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க அல்ல, கெட்டுப்போனதை ரட்சிக்க. இந்த உலகம் கெட்டுப்போயிருக்கிறது. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அவராலே அன்றி வேறொருவராலும் இந்த மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது, வானத்திற்கு கீழ் எங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்படி என்றால் நாம் எந்த விதமான காரியங்களை செய்தாலும், யாரிடத்திலே போய் நின்றாலும் இயேசுவின் நாமத்தினாலே மாத்திரம் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அப்படி இயேசுவின் நாமத்தை தவிர்த்து நம்மால் ரட்சிக்கப்பட கூடுமா என்றால் அது கூடாது என்பதே வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. எப்படி நாம் ரட்சிக்கப்பட முடியும்? விசுவாசத்தினாலே நாம் இயேசுவை தேவன் குமாரன் என்றும் இவராலே அன்றி எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று நாம் விசுவாசிக்கிற பொழுது, நாவினாலே அறிக்கையிடுகிற பொழுது, அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாம் விசுவாசிக்கிற பொழுது, அவருடைய மரணத்தை நாம் அறிக்கையிடுகிற பொழுது, இந்த இரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்படி சுத்திகரிப்பு செய்யப்படுவதால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்று நாம் விசுவாசிப்பதாலே நாம் ரட்சிப்பையும் சந்தோஷத்தை பெற முடிகிறது. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலே இப்படியாக பார்க்கிறோம், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்படி என்றால் பிதாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தனித்தனியாக இருக்கிறார்கள். அவர்கள் மூலம் தனித்தனியாய் உண்டாயிருக்கிறது என்று இங்கு சொல்லப்படவில்லை. இயேசு பிதாவிற்கு கீழ்ப்பட்டவர்தான் என்பதை இயேசு தன் வாயினாலே அறிக்கையிடுகிறார். பிதா இவரே என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா மனுஷகுமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிதா என்னை ஒருபோதும் தனியே இருப்பதற்கு அனுமதிப்பதில்லை என்று சொல்லுகிறார் இயேசு. அப்படி என்றால் பிதாவும் இயேசுவும் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 56வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார். அப்படி என்றால் மனுஷனுடைய ஜீவன் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே பிதா அவரை அனுப்பினார். எப்படி நாம் ரட்சிப்பை பெறக்கூடும் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது நாம் ரட்சிப்பை அடைய முடியும். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்படி என்றால் இயேசு சொல்லுகிறார், என் மூலமாக மாத்திரமே ஒருவன் ரட்சிப்பை அடைய முடியும், என்னாலே அன்றி ஒருவனும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன் இப்படியான ஒரு கட்டமைப்பு தேவன் பிதாவானவர் ஏற்படுத்தினார் என்றால், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே பிறக்கின்ற எந்த ஒரு மனிதனும் பாவத்திலே இருக்கிறான். அவனாலே இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாது. தேவன் நீதியுள்ளவர், நியாயாதிபதி. ஆகையாலே அதை எப்படி வஞ்சகமாய் மனிதனை ஏமாற்றி பாவத்திலே விழ பண்ணினானோ, அந்த பிசாசை இந்த மனிதனை கொண்டே
அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காகவே இப்படியாக அவர் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அவரிடத்திலே எவ்வளவும் பாவம் இல்லை. அவர் பாவத்தின் நிழலே அவர் மீது படவில்லை. பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பவித்து பிறக்கிறார். அவரிடம் பாவம் இல்லாதபடியினாலே அவர் ஒருவரால் மாத்திரமே நமக்கு விமோச்சனம், நமக்கு ஒரு பரிகாரம். அவரே பரிகாரி. நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவரை விசுவாசிக்கிற பொழுது நாம் அவரை போல் மாறுகிறோம். எப்படி என்றால், விழுந்த பழிகள், பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்காக அவர் சிலுவைக்கு செல்லுகிறார். மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இரத்தம் சிந்துகிறார். அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவம் இயேசுவை மரணத்தின் மூலம் நிறைவடைகிறது. இப்படி இயேசுவை வழியாக வாசலாக ஏற்றுக்கொள்ளாத இருக்கின்ற மனிதர்கள் மரணத்தை சுயமாக அடைந்தே தீர வேண்டும். நாம் இயேசுவை வாசலாகவும் வழியாகவும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் மரித்தாலும் நாம் பிழைத்திருப்போம். அப்படி என்றால் அதற்கு பெயர் மரணம் அல்ல, அதற்கு பெயர் கிறிஸ்துவுக்குள் நித்திரை என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு நாள் உண்டு. அந்த நாளிலே நாம் நித்திரை தெளிந்து எழுந்திருப்போம். ஜெப ஆலய தலைவன் தன் மகள் மரித்து விட்டாள் என்று இயேசுவினிடத்திலே வந்து சொல்லுகிறதை கேட்கிற பொழுது இயேசு சொல்லுகிறார், அவள் நித்திரையாய் இருக்கிறார், அவள் மரிக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆகையாலே கிறிஸ்துவுக்குள் ஒருவன் மரிக்கிற பொழுது அவன் மரிக்கவில்லை, அவன் நித்திரையாய் இருக்கிறான். நிச்சயம் இயேசுவானவர் வருகிற பொழுது அவன் உயிர்த்தெழுவான், அதாவது அவன் விழித்தெழுவான். பின்பு நித்திய காலமும் அவரோடு வாழ்வான். இயேசுவே வழி, இயேசுவே வாசல். அவராலே அன்றி ஒருவனும் ரட்சிப்பை அடைய முடியாது, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இப்படியாக மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாம் இந்த வேதத்தின் வழியாக தியானித்தோம். இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டுமாய் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.